பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது தீவிரமாக செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பதிவுத்துறை அலுவலகங்கள்லாம் போய் பயங்கர ரைடு விட்டு திடீர்னு ஆய்வு பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் பிடிச்சாங்க. அதில் முறைகேடு நடந்த பணம் இவ்வளோன்னு சொல்லி அதெல்லாம் கைப்பற்றினாங்க. கிட்டத்தட்ட 60 பேர் பக்கமாக எல்லாரையும் வழக்கில் சேர்த்து 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். தற்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகம் ஃபுல்லாக ரைடு போயிட்டாங்க. ரைடு போய் 40க்கும் மேற்பட்ட ஆர்டிஓ அலுவலகம் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 37,81,168 நாங்கள் பணத்தை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுத்த வரைக்கும் திரு அருண் அவர்கள் தான் தற்போது முதலமைச்சரில் இருக்காங்க. ஓகே, ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேலே இருந்தாலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக செயல்பட்டால் உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சி தான், நம்ம வரவேற்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி தான். இந்த 40 இடத்துல ரைடு பண்ணாங்களே, இந்த 40 இடத்துலையும் எங்கெங்கே எவ்வளோ பிடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி லஞ்சம், ஊழல் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை நீங்கள் ஈஸியாக அணுகி என்ன செய்யலாம்னா, நீங்கள் அவங்கள பிடிச்சி கொடுக்கலாம். அந்த வேலையை தான் நிறைய நாங்களும் செஞ்சோம், இப்போவும் செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ நீங்களும் கூட அதை தாராளமாக செய்யலாம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா நம்மை போன்ற நபர்கள் அதில் முன்னுரிமை கொடுத்து அதை நம்ம கவனம் செலுத்தினா மட்டுமே நம்ம என்ன செய்யணும்னா, அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே இந்த காரியங்களை எல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்துச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு பத்திரிகை செய்தி தான். தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் செயல்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் கணக்கில் காட்டப்படாத ரொக்கம் மொத்தம் 31,85,700 கைப்பற்றப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே பரிவர்த்தனைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,95,468 ரூபாயும் கண்டறியப்பட்டது. இயக்குனர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அவர்கள் உத்தரவுப்படி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அலுவலர்கள் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலரை இணைந்து 18/6/2026 அன்று தமிழகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் செயல்பட்ட ஓட்டுநர் பயிற்சி அலுவலகங்கள் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் கணக்கில் காட்டப்படாத ரொக்கம் 31,85,700 கைப்பற்றப்பட்டது மற்றும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே பரிவர்த்தனை 5,95,468 ரூபாய் கண்டறியப்பட்டது. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் வாரியாக விட்டுட்டாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ வலசரவாக்கத்தில் மட்டும் 45,640 ரூபா கைப்பற்றிருக்காங்க. சென்னை புளியந்தோப்பில் பார்த்தீங்கன்னா 9,100 ரூபா பிடிச்சிருக்காங்க. சென்னை ஆர்டிஓ குளத்தூர் 37,560 ரூபா. அதே பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் சென்னை அங்கே பார்த்தீங்கன்னா 14,470 ரூபா பிடிச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் 69,020 ரூபா பிடிச்சிருக்காங்க. வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஆஃபீஸ் குடியாத்தத்தில் 15,500 ரூபா பிடிச்சிருக்காங்க. திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா பொன்மேலி அங்கே பார்த்தீங்கன்னா 21,370 ரூபா பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ராணிப்பேட்டையில் 2,31,100 ரூபா ராணிப்பேட்டை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஜிபே மூலம் 98,688 ரூபாயும் கையில் இருக்கிற அந்த இருப்பாக 34,610 ரூபாயும் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா 3,77,300 ரூபா. அதே பார்த்தீங்கன்னா கூடலூர் இதில் பார்த்தீங்கன்னா சித்தாம்பரம் அங்கே 1,87,650 ரூபா. அதே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா திருவண்ணாமலை பிடிச்சிருக்காங்க. திருச்சி வெஸ்ட்டு அங்கே 1,45,610 ரூபா பிடிச்சிருக்காங்க. அரியலூர் பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா பிடிச்சிருக்காங்க. பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் 39,140 ரூபா. கரூரில் பார்த்தீங்கன்னா குளித்தலையில் பார்த்தீங்கன்னா 35,090 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தாலுகாவில் பார்த்தீங்கன்னா ஜிபேயில் 1,55,850 ரூபாயும் கையில் 3,000 ரூபா பிடிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் ஆர்டிஓ கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா 1,31,190 ரூபா பிடிச்சிருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 1,20,990 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் 57,600 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் 1,75,730 ரூபா பிடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் சென்ட்ரலில் 63,100 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் ஜிபேயில் 2,400 ரூபாயும்
கையில் பார்த்தீங்கன்னா 36,100 பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி கூடலூரில் வந்து 1,03,590 பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து பாலக்கோடு 11,720 பிடிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா 1,08,190 பிடிச்சிருக்காங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சவுத்தில் 81,400. நாமக்கல் பார்த்தீங்கன்னா பரம்பத்தி வெள்ளூர் அங்கே 1,01,500 பிடிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் சேலம் பார்த்தீங்கன்னா சேலம் வெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 50,100 பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரையில் வாடிப்பட்டியில் 65,040 பிடிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் எங்கள் பரமக்குடியில் பார்த்தீங்கன்னா 1,92,040 பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா சிறுவில்லிபுத்தூரில் 1,29,900 பிடிச்சிருக்காங்க. திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா பழனியில் கிட்டத்தட்ட வந்து 4,000 பிடிச்சிருக்காங்க. தேனியில் பார்த்தீங்கன்னா உத்தமபாளையத்தில் வந்து 45,050 பிடிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 92,200 பிடிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா 51,400 பிடிச்சிருக்காங்க. தென்காசியில் வந்து 1,37,800 பிடிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 56,900 பிடிச்சிருக்காங்க. திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜிபேல வந்து 88,550 பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிவகங்கையில் ஜிபே ஆர்டிஓ காரைக்குடியில் சூப்பர் 2,50,000 பிடிச்சிருக்காங்க திரு பிரபு அமைச்சர் அவங்க ஏரியாவில். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மொத்தத்தில் 37,81,168 வந்து இந்த ரைடில் சிக்கினதா வந்து செய்தி வெளியாக இருக்கிறது. இது ஆர்டிஓ ஆஃபீஸ் மட்டும் இல்லை, அந்த இடைத்தரகர்கள் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, வருவாய்த்துறை ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி வரணும். பல அலுவலகங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு வருமா அப்படின்னு எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஓகே, இந்த ஆட்சியிலையாவது ஒரு புதிய மாற்றம் வந்தால் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம். லஞ்சம் ஊழல் இல்லாத தேசம் கட்டமைக்கணுங்கிறதா நம்மளுடைய ஆசையும் எண்ணம் கூட. அதை இந்த ஆட்சி செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். தொடர்ந்து இது போன்ற ரைடுகள் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இந்த செய்தி குறிப்பு உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லது உங்களை வேற ஒரு வீடியோ மூலம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.